சிந்தாமணியோட திட்டமே பலிக்கவே பலிக்காதுன்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா இந்த சேனலுக்கு லைக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். சிந்தாமணி வந்து எப்படியாச்சும் இந்த மீனாவையும் முத்தையும் வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டு அந்த வீட்டை வாங்கலான்னு சொல்லி ஐடியா பண்ணிட்டு தான் ஒவ்வொரு விஷயத்தையும் ரொம்பவே ஏற்றி கொடுத்து விஜயா கிட்ட சொல்லி கொடுத்துக்கிட்டே உட்காந்துருக்குறான். ஆனால் விஜயா வந்து கூறுகிட்ட விஜயா அவன் சொல்கிறத நம்பிக்கிட்டே மீனாவை வெளியே துரத்துறதுலேயே எல்லாத்துக்கிட்டையும் போய் ஐடியா கேட்டு உட்காந்துருக்கான். என்ன பண்ணுறது, இவளை எப்படி துரத்தலாம் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கிறான். ஆனால் வீட்டு ஆளுங்க வந்து, அதாவது அண்ணாமலை வந்து வீட்டை விட்டு மீனாலையும் முத்து அனுப்பவே கூடாதுங்கிற ஐடியாவில் இருக்காங்க. மீனா வந்து மற்ற என்ன பண்ணுறதுன்னு யோசித்து இன்னொரு சாமியாரை போய் பார்க்குறாங்க. அவர் வந்து நீ வெளியில் போகக்கூடாது, நீ வெளியில் போனேன்னா குடும்பமே ரெண்டாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு, நீ வீட்டில் விளக்கேற்று, உங்கள் மாமனாருக்கு ஒன்றும் ஆகாது, இது யார் இப்படி சொன்னது, நீ இருக்கிறனால தான் அந்த குடும்பமே நல்லா இருக்குதுங்கிற மாதிரி அவங்க சொன்னானே விளக்கேற்றிட்டு இருக்கிறா. ஆனால் இந்த கூறுகட்ட மனோஜ் எத்தனை தான் படிச்சிருந்தாலும் ஆனால் தான் அறிவாளின்னு பேசிக்கிட்டு முட்டாள்தனமாக தான் செஞ்சுட்டு உட்காந்துருக்குறா. கிறுக்குத்தனம் பண்ணிக்கிட்டு எல்லாருமே மீனாவுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க, எனக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு விஜயா அழுதுகிட்டு எனக்கு எங்கள் வீட்டுக்காரர் இல்லைன்னா நான் செத்துருவேன் அப்படின்ட்டு பிளாக்மெயில் பண்ணிட்டு உட்காந்துருக்குறான். ஆனால் கொஞ்ச நாளில் அந்த வீடு சிந்தாமணி கைக்கு மாறப்போகிறதுங்கிறது தெரியாமல் ஆட்டம் போட்டுட்டு உட்காந்துருக்குறான். எப்போ என்றைக்கும் இது முத்து மீனாவும் தான் விஜயாவையும் அந்த குடும்பத்தையும் காப்பாற்றுவாங்கிற எண்ணமே விட்டு அந்த கூறுகிட்ட மனோஜவே நம்பிட்டு அவள் உட்காந்துருக்கா. ரோகிணி விரிக்கிற வலையில் போய் மாட்டிக்கிட்ட மனோஜ். அதாவது நீ நான் சொல்கிற இடத்துக்கு வா, உனக்கு டைவர்ஸ் தரேன்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டு அவளை பிளாக்மெயில் பண்ணுறான். நீ வந்து டைவர்ஸ் கொடுத்தீங்கன்னா நான் இப்படியே செத்து போயிடுவேன் அப்படின்னு சொல்லி பிளாக்மெயில் பண்ணி கதவை சாத்திக்கிறான். இவன் என்னடா பண்ணுறது, இவட்ட நல்லா வசமாக மாட்டிட்டோமே, அவள் கூப்பிட்டானே வந்தது தப்பு தான், அம்மாட்ட கூட சொல்லாமல் வந்துட்டேன்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டு உட்காந்துருக்குறா. உடனே அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லலான்னு சொன்னானே, அவன் விஜயாவுக்கு ஃபோன் பண்ணி அம்மா நான் இப்படி வந்து மாட்டிக்கிட்டே ரோகிணி இப்படி பண்ணிகிட்ருக்கா அப்படின்னு சொன்னானே, நீ என்றைக்கும் முட்டாள், அவனுக்கு முத்து சொல்கிற மாதிரி நீ முட்டாள் தான், படித்து முட்டாளாகவே தாண்டா இருக்கிற, என்றைக்குமே அறிவாகவே யோசிக்க மாட்டேங்கிற, உன்னை வச்சு நான் என்ன தான் பண்ண போகிறேன்னு தெரியல, உன்னை நம்பி வேறு அவங்ககிட்ட பல லட்ச ரூபா கடன் வாங்கி வச்சுட்டு நீ அந்த கடனை கட்டி வீட்டை மீட்டு தந்தீங்கன்னா பரவாயில்ல, நீ அந்த வீட்டை மூழ்கடிச்சிட்டின்னா உங்கள் அப்பனும் முத்து எல்லாம் சேர்ந்து என்னை நடுத்தெருவில் நிற்க வைக்கிற மாதிரி கேள்வி கேட்பாங்கடா அப்படின்ட்டு ரொம்ப வருத்தப்பட்டுட்டு பேசுகிறான். அதான் சிந்தாமணியோட பொண்ணு மீனாவோட தம்பி சத்யாவை லவ் பண்ணிகிட்ருக்குற அந்த விஷயம் சிந்தாமணியோட பொண்ணு மூலிமா தான் அந்த வீடு வந்து சிந்தாமணி கையில் இருக்கிறதுங்க தெரிய வந்து அந்த வீட்டை சிந்தாமணியோட பொண்ணு தான் முத்து மீனா கையில் ஒப்படைப்பான்ட்டு நீங்கள் விரும்பினீங்கன்னா இந்த சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.